ஹாய் கைஸ், இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கேன். சில பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே வந்து வீடியோ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெளியே போகிறதே வந்து கம்மி தான். சரி ஓகே, போகிற டைமில் வந்து அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து WD40. ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் WD40 வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நேற்று தான் வந்து யூஸ் பண்ணேன் WD40. ஆக்சுவலாக நியூ இயர் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து மழையிலே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ வண்டி வந்து செம்மையாக அழுக்காயிடுச்சு. அந்த செயின்லேயே வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சு, கரகரன்னு ஃபுல்லாக டஸ்ட்டு மண்ணெல்லாம் போயிட்டு. சரி ஓகே, சண்டே ஃபுல் லாக்டவுன் தானே, வீட்டில் சும்மா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வண்டி துடைக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சேன். சரி ஓகே, லூப் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி லூப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் தான் கொடுத்தேன் WD40. அதுக்கே வந்து ஃபுல்லாக வந்து அந்த க்ரீஸ்லாம் வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எப்பவுமே வந்து அந்த இவ்வளோ க்ளீனாக இருந்ததே கிடையாது. நான் அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபுட்டேஜ் வந்து சைடில் போட்டு வரேன் பாருங்கள். ஸோ செயின் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வந்து மோட்டல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து WD40 மாறி இருக்கேன். அண்ட் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்ல கம்பேர் எதுவும் பண்ணல. இது நான் யூஸ் பண்ணதில் இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் வந்து 350 அந்த மாதிரி தான் வந்துச்சு, இந்த 420 ml. பட் இது வந்து க்ளீனர் தனியாக வாங்கணும், லூப் தனியாக வாங்கணும். அதே வந்து 600-700 கிட்ட வந்துடும். பட் இது லூபுக்கும் ஒன்று தான், க்ளீனருக்கும் வந்து ஒன்று தான். அதனால் வந்து பட்ஜெட்டும் வந்து கம்மி தான். ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர்ஸாக ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ க்ளீனாக வந்து இது இருந்ததே கிடையாது. க்ளீன் பண்ணுவேன் மோட்டல் வச்சு, பட் ஆனால் அப்பயும் வந்து அந்த க்ரீஸ் வந்து அதில் ஒட்டிகிட்டே தான் இருக்கும். நான் வந்து மோட்டல் வந்து கம்பேர் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் மோட்டல் தான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து எவ்வளோ ஓடி இருக்குது, 5700. அதில் வந்து ஒரு 2 வாட்டி வந்து ஷோரூம்லேயே வந்து அந்த லூப் பண்ணி விட்டானுங்க. ஸோ ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் மோட்டல் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா WD40 வந்து இப்போ தான் வந்து யூஸ் பண்ணேன். நான் வந்து ஒரே வாட்டி தான், நேற்று தான் யூஸ் பண்ணேன். அதனால் நேற்று யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே அதை பற்றி வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து வேறு லெவல். அதனால தான் வந்து நான் இப்போவே சொல்கிறேன், யூஸ் பண்ணணும்னு சொல்லலை, நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் தான் அடித்தேன். அதுக்கே வந்து இருந்த க்ரீஸ் எல்லாம் சுத்தமாக வந்து கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து செயின் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு என் வண்டியில் வந்து அந்த செயின் கலரே வந்து தெரிஞ்சது கிடையாது. சில்வர் கலரில் பிளாக்காக அந்த க்ரீஸோடு தான் இருக்கும். பட் ஆனால் க்ளீனாக தான் இருக்கும். பட் இப்போ WD40 யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சில்வர் கலரே தெரியுது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஃபுல்லாக வந்து லூப் பண்ணிட்டு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிட்டு துணி வச்சு தொடச்சக்கப்புறமா வந்து பளபளன்னு ஆயிடுச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கோட்டிங் தான் லைட்டாக. இப்போ சுத்தமாக ஒரு சவுண்டு இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு இப்போதைக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் WD40 வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மல்டி பர்பஸ்க்கானது. ஸோ லூப்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, க்ளீன் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து ரஸ்டானது அதெல்லாம் வந்து லூஸ் பண்ணி விடும். ஸோ செயினும் வந்து அப்படி தானே, ஒரு இதுவும் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு செயினும் வந்து லாக்காகி தான் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து லூஸ் ஆகிடும், டைட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போகிற அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் மோட்டர்லேருந்து இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மாறினேன். மோட்டர் வந்து விஸ்காசிட்டி வந்து ரொம்ப அதிகன்றதுனால அது வந்து ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதனால் வந்து டஸ்ட்டு தூசுலாம் வந்து ஓவராக விட்டுது. அதனாலேயே வந்து செயின் வந்து லூப் சீக்கிரமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் டஸ்ட்டு வந்து ஒட்ட விடலை, எல்லாமே வந்து கீழே தான் விழுது. ஸோ அதனால தான் வந்து நான் மோட்டல் மாற்றினேன். மோட்டர்லேருந்து WD40 மாற்றினேன். இன்னும் ஒரே ஒரு ட்ராபேக்னால் மோட்டரில் வந்து ஒரு 20 days ஒன்ஸ் அந்த மாதிரி அடிக்கலாம், அப்படின்னா ஒரு 300 kilometers ஒன்ஸ் வந்து அடிக்கலாம். பட் இது வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும் கொஞ்சம். ஸோ 15 days இல்லைனா 10 days ஒன்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் ஒரே வாட்டி யூஸ் பண்ணதுக்கே வந்து இந்த அளவு இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இன்னும் ஒரு 5000 kilometers 10,000 kilometers வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னுன்றது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான்.
அண்ட் அதுக்கப்புறமா வேறு என்ன, நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஏன் ரெகுலராக போட மாட்டேறீங்க, இருக்கனா இல்லையா, யூடியூப்பில் வீடியோஸ் வருமா வராதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப பேர். எனக்கு வந்து முதல்ல கண்டென்ட் வந்து என்ன போடுறதுன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணுறதுக்கு வந்து லேப்டாப் வந்து கஷ்டமாக இருக்குது. அதில் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் போடுற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கவே மாட்டேங்குது. எப்படியோ வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து கடுப்புன்னு சொல்லிட்டு வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. கண்டென்ட்டும் வந்து எதுவும் தெரியல. இன்கேஸ் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அண்ட் வண்டியை வந்து வேறு வண்டி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ இருந்தால் வச்சு கம்பேரிசன் இல்லைனா அந்த வண்டியில் ஓட்டி வந்து போடலாம். பார்ப்போம். எப்படியும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டாப் ஸ்பீட் போடுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கினா டியூஸ்டேவா, எப்படியோ வெட்னஸ்டேயில் நான் தேர்ஸ்டேயில் போய்ட்டு டாப் ஸ்பீட் ஷூட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் அதிகமாக கேட்ட இன்னொரு வீடியோ, டாப் ஸ்பீட் வீடியோ வந்து போட்டுருவேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இனிமேல்ட்டு வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, நானும் வந்துட்டேன், கடைக்கு போகணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.